வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர் மற்றும் டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் காவலர் தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 2023 கடைசியாக டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2023 தான் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த கேஸ் போயிட்டுருக்கிறதுனால டிலே ஆகிட்டே இருக்குது. அது எப்போ வரப்போகுதுன்றது அந்த கேஸ் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? சரி, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். வரலாறு, புவியியல், உயிரியல், பொருளாதாரம், அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஆட் பண்ண தகுதித்தாள் அந்த கொஷின்ஸையும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் தமிழில் சப் இன்ஸ்பெக்டரில் 215, காவலரில் 301. முன்னாடியும் தமிழ் இருந்தது, அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சைக்காலஜியும் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிடிஎஃப்ஸ் மட்டும் போதுமான இதை படிச்சுக்குங்க. அடுத்தது இந்த உங்களுக்கு தெரியுமா கம்பைலேஷன், அறிவியல், சமூக அறிவியல், நம்ம ஸ்கூல் புக்கில் புது புக்கில் அங்கங்கே உங்களுக்கு தெரியுமா டு யூ நோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்தது இந்த புக் பேக் கொஷின்ஸ், அது 6 to 12 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஷின் 6 to 10 நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். 6 to 10 அறிவியல், சமூக அறிவியல். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா அறிவியல், சமூக அறிவியல். அதே மாதிரி புக் பேக் கொஷின் அறிவியல், சமூக அறிவியல் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு 6 to 8 months பிஃபோர் எக்ஸாம் டேட். இன்னும் எக்ஸாம் டேட் வந்தால் தான் தெரியும். ஒரு 6 to 8 மாதம் போதுமானது. படிச்சிட்டிங்கன்னா ரிட்டன் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் தான். சரிங்களா? யார் யார் இன்ட்ரெஸ்டோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.